மல்லி ஒரு வழியாக கம்பெனியில் விஜய் வந்து மெக்கானிக்காக வேலைக்கு சேர்ந்து எல்லா காரையுமே செம்மையாக சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காரு. அந்த மெக்கானிக் அண்ணாவுக்கும் விஜயை பிடிச்சி போச்சு. தம்பி, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம கம்பெனி நல்ல நிலைமைக்கு வர வரைக்கும் நீங்கள் இந்த கம்பெனிலே வேலை பாருங்க தம்பி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு சம்பளம் போட்டு தரேன் அப்படின்னு விஜய்க்கு உத்தரவாதம் கொடுக்குறாரு அந்த கார் கம்பெனி மெக்கானிக். விஜயும் சரிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வேலை பார்க்குறாங்க. ஆனால் அவருடைய துரதிருஷ்டம், நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதா 2 பேரும் காரை கொண்டு வந்து அங்கே சர்வீஸ் விட்டுட்டு வெயிட் பண்ணுறாங்க. விஜயும் காரை சர்வீஸ் பண்ணி முடிச்சுட்டு சொல்கிறாரு, அண்ணன் கார் ரெடி ஆயிடுச்சுண்ணே, அவங்கள எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு. கரெக்டாக நம்ம ராஜ் ரஞ்சிதா 2 பேரும் போயிட்டு கார் எடுக்கலான்னு போகிறாங்க. போகும்போது நம்ம விஜய் தான் மெக்கானிக் அப்படிங்கிறத பார்த்துடுறாங்க. பார்க்கவும் ராஜுக்கு சந்தோஷம் தாங்கலை. அடடடா, இவன் தான் மெக்கானிக்கா? என்னமோ மல்லி அன்னைக்கு அவ்வளோ சீன் போட்டால் என் புருஷனுக்கு நல்ல வேலை கிடச்சிச்சு, கௌரவமான வேலை, நல்ல சம்பளம் அப்படி இப்படின்னு சொன்னான். ஆனால் இவன் இங்கே மெக்கானிக்காக இருக்கானே. மெக்கானிக் வேலை பார்த்துட்டு தான் இவ்வளோ பேச்சு பேசினால மல்லி, மெக்கானிக் வேலைக்கே இவ்வளோ பேச்சு பேசுகிறாளே, இன்னும் கார்பரேட் கம்பெனியில் நல்ல வேலை கிடச்சிச்சுன்னா அவளை கையில் பிடிக்க முடியாது அப்படின்னு ராஜ் நினச்சிக்கிட்டு, என்ன தம்பி, என்ன மெக்கானிக் வேலை பார்த்துட்டு இருக்கியா? உனக்கு யாரா மெக்கானிக் வேலை கொடுத்தது? ஏங்க, இவனுக்கே மெக்கானிக் வேலை கொடுத்தீங்க? இவன் எவ்வளோ பேர் ஆள் தெரியுமா? இவனை போய் இப்படி யூஸ் பண்ணுறீங்க? இவனெல்லாம் கம்பெனியில் கொடுத்துக்கு முன்னாடி 4 பேர் விசாரிங்க, இவன் எப்படியா பட்டவன்னு சொல்லிட்டு, இல்லைனா அப்புறம் கம்பெனியில் இருக்காது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல விஜய் அப்படி நிற்கிறாரு. சரி கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கான், இந்தாங்க பில்லை வச்சுக்கோங்க, இதில் எக்ஸ்ட்ரா 100 ரூபா பணம் இருக்குது, இதை அவன்கிட்ட கொடுத்துருங்க, டிப்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல விஜய் பொண்ணே அதெல்லாம் அவனுக்கு தேவையில்லைண்ணே, அவங்கள்ட்டே கொடுத்துருங்க காசை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா என்ன திமுறா? இங்கே பாரு, எடுக்கிறது பிச்சை, இதெல்லாம் உனக்கு ரோஷம் வேண்டியிருக்கு, நீ பார்த்த வேலைக்கு தான் டிப்ஸு தரேன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, இங்கே பாருடி, என்ன டிப்ஸு? நான் அவ்வளோ டிப்ஸு கேட்டேனா? என்னடா என்ன உனக்கு இந்த வேலை பார்க்கும்போது கூட திமுற அடங்கலை பார்த்தியா? நான் ஏன்டி அடங்கி போனோம்? உன்னை மாதிரி திருடுற ஏமாத்துறவளையே இவ்வளோ திமுறாக இருக்கும்போது நான் உண்மையாக இருக்கேன், அப்படி இருக்கும்போது நான் ஏன்டி அடங்கி போனோம்? நான் அடங்கி போகணுன்னு அவசியமே இல்லை. கேட்பட்றா, என் கார் துடைக்கிற ஒரு சாதாரண கார் மெக்கானிக் தான் நின்று, புரியுதா? அதனால் கொஞ்சம் அடங்கியேரு. அண்ணே, இவனை பற்றிலாம் விசாரிங்க, இவன் சாதாரண கிடையாது, இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த கம்பெனியே இப்படி தான் அவன் பேரில் ஒட்டு மொத்தமாக மாற்றிக்க ட்ரை பண்ணான், அதுக்கப்புறம் தான் அவனை அங்கேருந்து அடித்து துரத்தி விட்டுட்டோம், அதனால் நீ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க, இல்லைனா உங்களுக்கே தெரியாமல் இந்த கார் மெக்கானிக் ஷாப்பை அவன் பேருக்கு மாற்றிடுவான், ரொம்ப மோசமானவன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் ரஞ்சிதா 2 பேரும் கிளம்பிடுறாங்க. விஜய்க்கு செம டென்ஷன் ஆகுது. அண்ணே, அவன் சொல்கிறத நம்பாதீங்கண்ணே, என்னை பொறுத்த வரைக்கும் நான் கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்காக இங்கே வந்திருக்கேன், உங்களுக்கு என் மேல் நம்பிக்கை இருந்தால் நான் தொடர்ந்து இங்கே வேலை செய்கிறேன், இல்லைன்னா சொல்லிவிடுங்க, நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்ல, அந்த அண்ணனும் தம்பி அதான் ஒன்றும் இல்லைப்பா, நீ வேலையை போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டாரு. இங்கே ராஜ் ரஞ்சிதா 2 பேரும் வெளியே போகிறாங்க. வெளியே போனதுக்கப்புறமா ராஜுக்கு சந்தோஷம் தாங்கலை. நல்ல வேலை, இந்த விஜய் ஏதோ பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறான், அதனால இதுக்கப்புறம் நமக்கு தொல்லை தான் அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, கார் மெக்கானிக்காக தானே இருக்கான், இதில் என்ன அவனுக்கு சம்பளம் வந்துட போகுது, இவன் இப்படியே இருக்கட்டும், இதுதான் நல்லது, கொஞ்ச நாளைக்கு இந்த வேலையை பார்க்கட்டும் அப்படின்னு முடிவு பண்ணுற ராஜி, இதை வச்சு இந்த மல்லியை நம்ம எதனா பண்ணணுமே அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்காங்க. மல்லி அன்னப்பொண்ணிகிட்ட போயிட்டு எனக்கு எதனா ஒரு வேலை வாங்கி கொடுங்க பெரியமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அன்னப்பொண்ணி அதெல்லாம் முடியவே முடியாது மல்லி, மாப்பிள்ளை தம்பி என்ன சொல்லியிருக்காரு, நீ எந்த வேலைக்கு போகணும்னு சொல்லியிருக்காருல, அப்படி இருக்கும்போது நீ என்ன வேலைக்கு போகிற, அதெல்லாம் ஒன்று வேணாம், நீ அமைதியாக வீட்டிலே இரு அப்படின்னு நம்ம அன்னப்பொண்ணி சொல்கிறாங்க. மல்லி எவ்வளோ சண்டை போட்டு பார்க்குறாங்க அன்னப்பொண்ணிக்கிட்ட. ஆனால் அன்னப்பொண்ணி முடியவே முடியாது மல்லி, மாப்பிள்ளை தம்பி வந்து சொல்லட்டும் நீ வேலைக்கு போகலாம் அப்படின்னு, அதுக்கப்புறம் தான் நீ வேலைக்கு போகணுமே தவிர இப்போ நீ என்ன பண்ணாலும் சரி நீ கண்டிப்பாக வேலைக்கெலாம் போக முடியாது, நான் உனக்கு வேலையை வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு அன்னப்பொண்ணி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. மல்லிக்கு என்ன பண்ணது தெரில. சரி நம்ம கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பி மல்லி கோயிலுக்கும் போகிறாங்க. போகிற வழியில் கரெக்டாக ராஜி மல்லியை பார்த்துறாங்க. அடடா, மல்லி தானாக வேலை சிக்கிறாளே அப்படின்னு ராஜி வண்டியை நிப்பாட்டுறாங்க. வண்டியை நிப்பாட்டி கீழே இறங்கி போயிட்டு ராஜி ரஞ்சிதா 2 பேரும் மல்லியை பார்த்து, என்ன மல்லி கோயிலுக்கு போறியா? ஓ போ, நீ போய் தான் ஆகணும், இதுக்கப்புறம் டெய்லியும் கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கு நல்லா வேண்டிக்கோ, என் புருஷன் கார் மெக்கானிக்காக வேலை பார்க்குறாரு, வேலை பார்க்குற இடத்துல அவருக்கு எந்த ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது, ஏன்னா நான் நியூஸில் கூட படித்தேன், சில பேர் காருக்கு கீழே போய் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஜாக்கி லூஸ் ஆகி கார் அப்படியே மேலே விழுந்துருமா, விழுந்து அவங்க அங்கேயும் செத்து போயிடுவாங்களாம். அது மாதிரி ஓம் புருஷனும் மெக்கானிக் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஜாக்கிக்கு லூஸ் ஆகி கார் மேலே வந்து அப்படியே போயிட போகிறான், அப்புறம் அவன் போயிட்டானா உங்களாம் யார் பார்த்துக்க முடியும் அப்படின்னு ராஜு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. மல்லிக்கு ஒன்றுமே புரியல. ராஜேஸ்வரி என்ன சொல்கிற நீன்னு அப்படின்னு கேட்க, என்ன மல்லி உனக்கு தெரியாதா? நினச்சேன்
நீ போன முறை பேசும் பேச்சிலே நினச்சண்டி விஜய் உங்ககிட்ட போய் சொல்லியிருப்பான் அப்படின்ட்டு. நீ நினைக்கிற மாதிரி உன் புருஷன் விஜய் ஒன்றும் பெரிய கார்பெட் கம்பெனியில் ஒர்க் பண்ணல, ஒரு சின்ன மெக்கானிக் ஷாப்பில் மெக்கானிக்காக வேலை பார்த்துட்ருக்கான். அதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே கண் கூட சூப்பராக இருந்துச்சு. நீ வேணால் பார்க்குறியா அப்படின்னு நம்ம ராஜேஸ்வரி விஜய் வேலை செய்கிறத ஃபோட்டோ எடுத்ததை காட்டுறாங்க. அதை பார்த்ததும் மல்லிக்கு சமாதிருச்சு. அப்போது இவ சொல்கிற மாதிரி விஜய் கார் மெக்கானிக்காக வேலை பார்க்குறாரா, எதுக்காக வேலை பார்க்குற கார் மெக்கானிக்கா அப்படின்னு மல்லி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு இங்கேப்பா ராஜேஸ்வரி, அவர் ஒன்றும் ஒன்றை மாதிரி திருடலை, பொய் சொல்லலை, ஏமாத்தலை, சொந்தமாக உழைக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால் எந்த வேலை கிடைச்சா என்ன, எல்லா வேலையும் எங்களுக்கு நல்ல வேலை தான். கார் மெக்கானிக் ஒன்றும் அவளுக்கு கேவலமான வேலை கிடையாது. நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக என் புருஷன் அளவுக்கு கஷ்டப்படுற நிற்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதனால் எங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. அடைச்சி இதெல்லாம் ஒரு பொழப்பாடி, எவ்வளோ பெரிய ஆளாவன், அவனை கொண்டாந்து இப்படி கார் மெக்கானிக்காக விட்டுருக்கமே அப்படின்னு உனக்கு மனசாட்சி கொஞ்சம் கூட குத்தவே இல்லையா, உறுத்தலையா உனக்கு? காசு வந்தால் போதும், எவன் எப்படி போனால் உனக்கு என்ன, அப்படி தானே அப்படின்னு நம்ம ராஜேஸ்வரி பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. உடனே மல்லி சொல்கிறாங்க, இங்கே பரஞ்சுதா நல்லா பார்த்துக்கோ, நேற்று வரைக்கும் தம்பி தம்பின்னு சொன்னவங்க இன்றைக்கி சொத்தெல்லாம் பிடுங்கிட்டு அவரை இந்த மாதிரி கஷ்டப்படுத்துகிறாங்க. நாளைக்கு உனக்கும் இதே நிலைமை தான், கொஞ்சம் பார்த்துரு. நாளைக்கு ஒன்றையும் பிடிக்கலனா இதே மாதிரி ஒன்றையும் கழட்டி விட்டுட்டு ஒன்று அப்புறம் கஷ்டப்படுத்தி பார்ப்பாங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கிளம்பிடுறாங்க. ரஞ்சிதா அப்படியே நிற்கிறாங்க. ராஜி உடனே, என்ன ரஞ்சி என்ன யோசிக்கிற, மல்லி சொன்னதை பற்றி யோசிக்கிறியா? இங்கே பாரு, அவளே ஒரு சாதாரண கார் மெக்கானிக்கோட பொண்டாட்டி, அவள் ஒன்று சொல்கிறான்னு நீ யோசிச்சுட்ருக்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லி ரஞ்சிதாவை அழைச்சிட்டு போகிறாங்க ராஜி. ரஞ்சிதா மனசுக்குள்ளே ஒரு குழப்பமாக இருக்குது. மல்லி சொல்கிற மாதிரி நாமளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். மாமா எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன், ஆனால் அவர்கிட்ட சொத்தெல்லாம் பிடுங்கிட்டு இன்றைக்கி அவரை ஒன்றும் இல்லாத ஒரு நார்மலாக ஆளாக நிற்க வச்சாங்க ராஜி. இப்போ அவர் குடும்பம் நடத்தணும், வாழணும் அப்படின்றதுக்காக கார் மெக்கானிக்காக வேலை பார்க்குறாரு. அந்த கார் மெக்கானிக் வேலை கூட அவரை விடாமல் ராஜ்யம்மா இந்த அளவுக்கு ஒரு டார்ச்சர் பண்ணுறாங்களே, பாவம் தானே மாமா அப்படின்னு ரஞ்சி ஒன்று. ராஜிம்மா, நாம் தான் மாமாட்ட இருக்கிற சொத்தெல்லாம் பிடிக்கிட்டோம்ல, இப்போது விஜய் மாமா எங்கே வேலை பார்த்தா நமக்கு என்ன, ஏன் நீங்கள் அதை போய் கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க உடனே ராஜி சொல்கிறாங்க, இன்னும் ரஞ்சி பாசம் அப்படியே பொங்கி வருதா, இங்கே பாரு, விஜய் நம்மளை எதிர்த்துட்டு வெளியே போயிட்டான். இதுக்கப்புறம் அவன் எங்கேயுமே சரி நிம்மதியாக இருந்துடவே கூடாது. அவன் ஒவ்வொரு வாட்டி மூச்சு விடும்போது கூட ராஜேஸ்வரியை பகைச்சிக்கிட்டோமே அப்படின்னு யோசிக்கணும். ஒன்று, அவன் நிம்மதியாக வாழணும் அப்படின்னா நம்ம காலுக்கு அடியில் வந்து கிடக்கணும். என் காலுக்கு அடியில் நான் சொல்லலாம் கேட்டுட்டு அமைதியாக இருந்தானா கண்டிப்பாக அவனை நான் நிம்மதியாக வாழ விட்டுருவேன், இல்லைனா அவனை கண்டிப்பாக வாழ விட மாட்டேன் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. அதை கெடுந்த ரஞ்சிக்கு மல்லி சொன்னதான் ஞாபகத்துக்கு வருது. விஜய் மாமாவை பிடிக்கணும்னு தெரிஞ்சதும் இந்த அளவுக்கு போய் டார்ச்சர் பண்ணுறாங்களே, இத்தனைக்கும் விஜய் மாமா கூட பிறந்த தம்பி, ஆனால் நாம் அப்படி இல்லை. அப்போது நாளைக்கு நம்மளையும் பிடிக்கலன்னா இப்படி தான் பண்ணுவாங்களா ராஜிமா அப்படின்னு நம்ம ரஞ்சி யோசிக்கிறாங்க. இல்லை இல்லை இது செட் ஆகாது அப்படின்னு நினச்ச ரஞ்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அங்கே வீட்டில் நம்ம விஜய் போட்டு கையெழுத்து வச்சிருந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு நேராக மல்லியை பார்க்க வராங்க. மல்லியை பார்த்துட்டு மல்லிகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ரஞ்சி, என்னை மன்னிச்சிரு மல்லி, நீ சொன்னதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், கூட பிறந்த தம்பியவே ராஜிமா இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா என்னெல்லாம் யோசிச்சு பாரு, கண்டிப்பாக என்னால் இவங்க கூட இருக்கிறது நல்லதுக்கு இல்லை. நான் பண்ண எல்லா பாவத்தும் செத்து பிராய்ச்சித்தமாக இந்த பத்திரத்தை ஒன்றை கொடுத்துட்றேன், இந்த பத்திரத்தை கிழிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா நீ இருந்த எல்லா சொத்தையும் மீட்டு திரும்ப விஜய் மாமாக்கே கொடுத்துரு, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சி கிளம்பிடுறாங்க. அப்போ தான் மல்லிக்கு கொஞ்சம் சந்தோஷம் வருது. அப்பா இப்போயாச்சும் ரஞ்சி திருந்தினாலே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம மல்லி வெயிட் பண்ணுறாங்க. விஜய் வராரு. வந்ததும், என்ன விஜய், எங்களுக்காக நீங்கள் எப்போது கார் மெக்கானிக்காக வேலை செஞ்சுருக்கீங்களா, கார் மெக்கானிக்காக கஷ்டப்படுறீங்களா அப்படின்னு கேட்க விஜய் திரும்ப முடிக்கிறாரு. எனக்கு எல்லாமே தெரியும் விஜய், அந்த ராஜி வந்து என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா, ஏன் விஜய் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்க விஜய் உடனே கண் கலங்கிட்டு, வேறு என்ன பண்ண முடியும் மல்லி, குடும்ப நடத்துறதுக்கு ₹1 காசு இல்லை, என்னை நம்பி நீங்கள் வந்திருக்கீங்க, அப்படி இருக்கும்போது என்னால் வேறு என்ன பண்ண முடியும், எனக்கு எங்கேயும் வேலையும் கிடைக்கல, அதான் கிடைச்ச வழி சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேன், அது ஒன்றும் தப்பு இல்லையே மல்லி அப்படின்னு சொல்லி விஜய் ஃபீல் பண்ணுறாரு. உடனே மல்லி சொல்கிறாங்க, இல்லை விஜய், நம்ம கஷ்டத்துக்கு கடவுள் கண் வந்துட்டாரு, இங்கே பாருங்கள், இதுதான் நீங்கள் அன்றைக்கி ராஜிக்கு கையெழுத்து போட்டு கொடுத்த பத்திரம், இந்த பத்திரத்தை வச்சு தான் இவ்வளோ ஆட்டம் போட்டால், இந்த பத்திரம் இப்போ நம்ம கையில் இருக்குது, இந்த பத்திரத்தை உங்கள் கையில் கிழிச்சு போடுங்க, கிழிச்சு போட்டுட்டு நம்ம சொத்தத்தையும் திரும்பவும் நீங்கள் மீட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்ல விஜய் ஒன்று, எப்படி மல்லி உனக்கு எப்படி இந்த பத்திரம் கிடைச்சது அப்படின்னு சொல்ல உடனே மல்லி நடந்து அதையும் சொல்கிறாங்க. நம்ம ரஞ்சிதா தான் மனசு மாறி ராஜிக்கிட்ட இருந்து பத்திரத்தை வந்து கொடுத்துட்டு போனான் அப்படின்னு சொல்லவும் விஜய் சந்தோஷப்படுறாரு. இது ஒன்று போதும் மல்லி, வா மல்லி போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு விஜய் நேராக ராஜி வீட்டுக்கு போகிறாங்க. ராஜியை கூப்பிட்றாரு. ராஜியை கூப்பிட்டு, இந்த பத்திரத்தை வச்சு தாண்டி இவ்வளோ ஆட்டம் போட்ட, இந்த பத்திரம் இனிமேல் கிடையாது அப்படின்னு பத்திரத்தை கிழிச்சு போகிறாங்க.
கிழிச்சு போடவும் ராஜி செம ஷாக்காக வராங்க. டேய் விஜய் வேண்டாம் வேணான்னு கத்துறாங்க. கிழிச்சு போட்ட விஜய், இதுக்கு மேலே இந்த வீட்டில் உனக்கு ஒரு செகண்ட் கூட இருக்கிறதுக்கு தகுதியும் கிடையாது, அருகதையும் கிடையாது, வீட்டோட வெளியே போடி அப்படின்னு ராஜியை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாரு நம்ம விஜய்.